வணக்கம் மக்களே. அழகான காட்சியை ரசிச்சுக்கிட்டே மங்களூர் ட்ரெயினில் ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பதினாறு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் மங்களூர் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. நான் முதல் முறையாக மங்களூர் வரேன். என் பாப்பாவும் தான், எங்கள் அம்மாவும் தான், என் மனைவியும் தான். ஃபஸ்ட் டைம் மங்களூர் வரோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனேயே அங்கேருந்து கொல்லூருக்கு நேரடியான எக்ஸ்பிரஸ் பஸ் வெளியிலேயே நிற்குங்க. மங்களூர் உண்மையிலேயே அழகாக தாங்க இருக்குது. நல்ல அருமையான கிளைமேட், நல்ல மழை பெஞ்சிருந்தது, சூப்பரான சில்னஸோடு இருந்தது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயே உடுப்பி வந்தாச்சுங்க. உடுப்பியுடைய கோபுரத்தை பாருங்க. மங்களூர் டு கொல்லூர் ஒரு 126 கிலோமீட்டர் 2.5 மணி நேரத்தில் வந்து சேர்ந்தோம். காலையில் 9 மணிங்க. இங்கே கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்களேன். Try another, but I know you got one more. There's no hurry, the limelight's calling. சொல்லும்போது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். என் பையனுக்கும் மங்களூர் தான் ஃபர்ஸ்ட் டைம். கொல்லூர் வந்தாலே எல்லாமே ரூம் எடுப்பாங்க. நாங்கள் ரூம் எடுக்கல. குளிக்கிறதுக்கோசரம் சௌபார்ணிகா நதிக்கோசரம் போயிட்டு இருந்தோம். அருமையான இடங்க, சுற்றி அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இயற்கை காட்சி. அங்கே ஒரு அருமையான நதி ஓடுது, சௌபார்ணிகா. This might be my only chance to leave. Let's not miss this opportunity. Leave in with me. அமேசான் காடுலாம் நினச்சிக்காதீங்க. கொல்லூரில் இருக்கிற சௌபார்ணிகா நதியில் இருக்கிற ஃபாரஸ்ட் தான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வர வழியிலலாம் யூடியூப் வீடியோ எப்படி பண்ணணும்னு என் பையன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தாருங்க. உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சதை வச்சு நான் போடுறேன். மக்களை நம்பி அவங்க கண்டிப்பாக எனக்கு லைக் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு அழகான வாக்கும் போயிருந்தோம். இந்த இடத்துடைய அழகை பாருங்க. கண்டிப்பாக இங்கே வர எல்லாருமே இந்த அமைதியை உணர்வுங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம மனசு எதை பற்றியும் கவலைப்படலைங்க. எந்த கமிட்மெண்ட்டுக்கும் அங்கே வேலை இல்லை. இந்த சௌபார்ணிகா நதிக்குன்னு ஒரு அழகு இருக்குங்க. உண்மையிலேயே இதுவும் ஒரு புண்ணிய நதியாக தான் கருதப்படுது. சென்னையில் கடும் வெயிலில் இருந்து இந்த இடத்துக்கு வந்தவுடனே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சில்னஸாக இருந்ததுங்க. இது ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். இது என்ன பூன்னு தெரியல. இது என்ன பூன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பதி இருக்குமா அம்மா? காமாச்சு வாமா இருக்குமா வாமா. இந்த சௌபார்ணிகா நதியில் ஒரு ஆச்சரியம் இருக்குங்க.
தாய் மூகாம்பிகை, கொல்லூர் மூகாம்பிகையை இந்த நதியில் தான் வந்து நீராட செய்வாங்க. அப்படி அந்த அம்மாவை நீராடிட்டு அவங்க எல்லாமே வெளியில் எடுக்கும்பொழுது, அவங்கள நீராடி தூக்கும்பொழுது இங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற பூக்கள்ல இருந்து வெள்ளை பூக்கள் அவங்க மேலே விழுமா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு சக்தி நிறைஞ்ச இடம்னு பாருங்கள். என்ன இலைம்மா? எது மந்தார இலை? என்ன செய்யும் இது? ஆமா, இது என்ன மருத்துவ குணம் இருக்கா? அப்படியா? தையலை சொல்றியா? இது மந்தார இலையா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேரையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாலே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வீட்லேயும் இந்த அண்ணன் தங்கச்சி பிரச்சனை பெரிய பிரச்சனை. உங்கள் வீட்லேயும் இருக்கா? அந்த ஊரில் பலாப்பழ மரத்தில் எக்கச்சக்கமான பலாப்பழங்க, பார்க்கவே அழகாக இருந்தது. பனி படர்ந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயில் மலையுடைய அழகை பாருங்களேன். என்னுடைய வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு என் மனசார நன்றிகள். தாயின் தலைகோபுரம் உள்ள நுழைஞ்சதும் இந்த ஜென்மத்தில் நான் அடைய வேண்டிய புண்ணியத்தை அடைஞ்சது போல இருந்தது. அன்னை மூகாம்பிகை கோவில் முன்வாசல். கூட்டம் ஹெவியாக இருந்ததுங்க, நல்ல கூட்டம். அங்கே அப்படியே பரதநாட்டியம் நடந்திருந்தது, அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் நீங்கள் பார்த்து ரசிங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற அன்னை தாய் மூகாம்பிகை கோவிலின் கொடிமரம். இங்கிருந்தே அன்னையின் உள்வாசல். தாய் சரஸ்வதி, தாய் லக்ஷ்மி தேவி, தாய் பார்வதி தேவி 3 பேரும் ஒன்று சேர்ந்து உருவானவங்க தான் மூகாம்பிகை. கல்வி, செல்வம், வீரம் இவை 3மே இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி ஒரு பாக்கியம் நிறைந்த கோயிலில் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தாய் மூகாம்பிகையின் அருள் கிடைச்சி எல்லாரும் கல்வியிலும் செல்வத்திலேயும் வீரத்திலேயும் திகழ்ந்தவராக இருந்து நீங்கள் எல்லா சௌபாகியங்களையும் பெறணும்னு நான் அன்போடு தாயை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு எடுக்க தெரியலனா கூட நான் எடுத்து போகிறது என்ன தெரியுமாங்க மகிழ்ச்சி, நாங்கள் அந்த இடத்துல லைவாக இருக்கோம். இந்த இடத்த விர்ச்சுவலாக எத்தனையோ பேர் பார்க்கறதுனால அவங்களுக்கும் அந்த பாகியங்கள் போய் சேருது. இப்போ அந்த கோவிலில் அடித்த அந்த மணி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மணியாக மாறட்டும்.
தாய் மூகாம்பிகையின் உற்சவ சிலை. யாராவது ஒருத்தர் இருந்தால் அந்த காளை மாடை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். லைட்டாக என்னை மூச்சு அப்படியே ஒரு பேக் வாங்கி தரேன். தாய் மூகாம்பிகை ஊர்வலம் வரும் வெள்ளித்தேர். இந்த இடம் நீங்கள் 500 ரூபாய் பிரசாத பை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு டோக்கனும் தருவாங்க. நீங்கள் அதில் ஒரு விளக்கை வாங்கி அன்னையின் கோபுரத்தை வேண்டி அன்னைக்கு ஏற்றி அந்த இடத்துல வச்சு வழிபடலாம். மனசில் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய ஒரு சிறப்புமிக்க வேண்டுதலில் இதுவும் ஒரு வேண்டுதலாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அப்படியே ஒரு லைக்கை போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோக்களை நாங்கள் போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.